அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரின் விண்மீன் எழ கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினார். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும், ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை, ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ராயலை ஆயரென ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள், அப்பொழுது நானும் சென்று குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டிலா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பிழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போளமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். They saw the child with Mary, his mother, and they fell down and worshipped Jesus. பிள்ளையை அதன் தாய் மரியாளுடன் கண்டு தண்டனிட்டு வணங்கினர். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, இன்று 3 ஞானிகள், 3 அரசர்கள், 3 wise men, த மாஜை என்று அழைக்கக்கூடிய திருவிழாவை கொண்டாடுகிறோம். த எபிஃபனி, திருக்காட்சியின் மகிமை. இதனுடைய அர்த்தம் என்ன? இயேசு பிறந்தார். எங்கே பிறந்தார்? பெத்லகேமிலே, இஸ்ராயல் நாட்டில், யூதா குலத்திலே, யூதர்களுடைய இனத்திலே பிறந்தார். அந்த இஸ்ராயல் நாடு ஒரு சின்ன நாடு. ஆகவே மனித குலத்தை மீட்க பிறந்த இந்த மீட்பருக்கான அறிகுறி விண்ணிலே தோன்றியது. இடையர்கள் பார்த்தார்கள். அவர்கள் போய் முதல் ஆராதனையை செலுத்தினார்கள். கிழக்கிலிருந்து வந்த இந்த ஞானிகள் 3 பேர், வெவ்வேறு திசையிலிருந்து வந்தவர்கள். அவருடைய பேர் கிழக்கை மதித்த கிழக்கு, கஸ்பார், மெல்கியூர், பல்தசார். நேற்று மாலை மறையுரையிலே 2 வகையான காட்சிகளை பற்றி விளக்கினேன். ஒன்று யதார்த்தமாக வெள்ளந்தியாக நல்ல மனம் படைத்த
இந்த 3 ஞானிகள் அந்த கிழக்கில் உதித்த விண்மீனை கண்டு, அந்த யூதர்களின் அரசர் பிறந்திருக்கிறாரே, அவர் எங்கே? அவர் விண்மீன் எழுதலை கண்டோம், அவரை வணங்க வந்தோம் என்று தங்களுடைய உள்ள கிடக்கையை, உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த அபிலாஷையை வெளிப்படுத்தினார்கள். யாருக்கிட்ட? அங்கதான் தப்பு, குள்ள நரி ஏரோதுகிட்ட. அவங்க என்ன நினைச்சாங்க? ஐயா, இந்த ஊர் ராஜாவாச்சே, அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணுமே, நமக்கே இவ்வளோ தூரம் அறிஞ்சு நாடு காடு மலையெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம், இந்த ஊர் ராஜாவுக்கு தெரியாமையா போயிடும்? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், அவங்ககிட்ட போய் வழியை கேட்டு போவோமே என்று வந்தால், ஏற்கனவே விண்மீன் மறைந்து விட்டது. ஏன் மறைந்தது? துஷ்டனை கண்டால் தூர விலகு அப்படின்னு விண்மீனே மறைஞ்சிருச்சு. ஆகவேதான் பதட்டத்தோடு, ஐயோ, இதுவரை வழிகாட்டி வந்த விண்மீன் காணோமே, இனி என்ன செய்வது? சரி, இந்த அரசன்கிட்ட போய் வழி கேட்கலாம். இந்த வழி கேட்கும் போதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். சில பேர் பெரிய ஜாம்பவான் மாதிரி, அவங்களுக்கு வழி தெரியாது, இப்படியே போங்க, காரில் போனால் இந்த இப்படியே போங்கன்னு சொல்லுவாங்க. நம்பிடாதீங்க, இன்னொரு தடவை செக்கப் பண்ணிக்கங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் தப்பான வழியில் வந்திருக்க தெரியும். அப்போ முன்னாடி இருக்கிறவன் ஏன் அப்படி சொன்னா? தெரியலன்னா தெரியலன்னு சொல்லலாம் இல்லையா? அதுதான் இருக்கக்கூடிய அந்த நச்சுத்தன்மை. தெரியல, எனக்கு தெரியலங்க, வேற விவரத்தை கேட்டு போங்கன்னு சொல்லலாம், அதான் யதார்த்தம். இவர் பெரிய ஜாம்பவான் மாதிரி இப்படியே போங்கனர். அப்படி பல வகைகளில் காரில் போகிறவங்க அனுபவப்பட்டு இருக்கலாம் கூடும், தவறான வழிகளை சுட்டி காட்டுவது. அப்போ இந்த ஏரோது மன்னன் பார்த்தான், அவனுக்கு வயிற்றுக்குள் புலி கரைத்தது. கேட்ட இடியோசை கேட்ட நாகத்தை போல சற்று கோபமும் வந்தது. எனக்கு எதிராக ஒரு அரசனா இங்கே பிறந்திருக்கிறானா? ஆகவே விடக்கூடாது, முளையிலேயே கிள்ளி எடுக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டான் மன்ன எண்ணத்திலே. ஆனால் வெளியிலே பாருங்கள், என்ன ஒரு பசப்பு வார்த்தைகள். அப்படியா? சரி, முதலில் என்ன செய்கிறான்? அவனுடைய அரசவையில் இருக்கக்கூடிய அந்த ஞானிகள், அறிஞர்கள், அவர்களை கூப்பிட்டு, என்னையா வெளியூர்லேருந்து வந்தவங்க நமக்கு விசேஷம் சொல்கிறாங்க, நீங்களாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, என்ன அங்கே பார்த்து சொல்லுங்கள், வேதத்தை பார்த்து சொல்லுங்கள். கரெக்டாக பார்க்குறாங்க, வேதத்தை பார்த்து சொல்கிறாங்க. பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை, உன்னிடமிருந்தே உலகத்தை மீட்கக்கூடிய மீட்பர் தோன்றுவார். அப்படியே துல்லியமா அதுவும் பெத்லகேமில் தோன்றுவார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று ஞானிகள் சொன்னாங்களே. வேதத்தில் சொல்லி இருக்கிறது, அவருடைய அரசவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் ஞானிகளும் சொன்னார்கள், கிழக்கு திசையிலிருந்து வந்தவங்களும் சொன்னாங்க. உடனே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? வா, அப்படியா? என்ன செய்திருக்க வேண்டும்? ஒரு நல்ல மனிதனாக இருந்தால், ஒரு நல்ல அரசனாக இருந்தால், ஐயா, எங்களுக்கு தான் கவனம் பிசகிவிட்டது, நாங்கள் கவனிக்கவில்லை, நீங்கள் வந்து எங்களுக்கு நினைப்பூட்டினீர்கள், நன்றி, வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து போய் அந்த அரசனை காண்போம். அவங்கள இவனே கூட்டிட்டு போயிருக்கணும் அல்லவா? அதானே நல்ல மனுஷன். இவர் சொல்றார், ஐயா, நீங்கள் போய் கருத்தாய் கேட்டு குழந்தை பிறந்திருப்பதை பார்த்து வணங்கிவிட்டு வந்து என்னிடமும் சொல்லுங்கள், நானும் போய் குழந்தையை வணங்க வேண்டும். இப்போதான் நமக்கு தெரியுது இல்லையா, அவன் எப்படிப்பட்டவன், என்ன வார்த்தைகள் சொல்கிறான் பார்த்தீங்களா? இப்படி இருப்பவர்கள் உண்டு, அன்றும் உண்டு, இன்றும் உண்டு, நாளையும் உண்டு. பசப்பு வார்த்தைகள், உள்ளமெல்லாம் நஞ்சு, உள்ளமெல்லாம் கள்ளம், ஏரோது மன்னனை போல. ஆகவே இவங்க நினச்சிக்கிட்டாங்க, சரி ராஜாவுக்கு தெரியல, நம்மளே போய் பார்ப்போம் என்று அரண்மனையை விட்டு வெளியே வந்ததும் மறுபடியும் விண்மீன் வெளிவருகிறது. உடனே ஒரே சந்தோஷம், இதோ காணாமல் போனது என்று நினைத்தோம். மறுபடியும் விண்மீன் வழிகாட்ட பெத்லகேமிலே அந்த மாட்டுத் தொழுவத்துக்கு முன்னால் வந்து நின்றது. இந்த மாட்டுத் தொழுவத்தை பார்த்து உடனே அந்த 3 ஞானிகளும் ஒரே சிந்தனையுடையவர்கள். அவங்கள யாரும் குட்ட குழப்பி இல்லை. டே இது இருக்காதுரா, இது மாட்டு தொழுவும், எங்கேயாவது ராஜா பிறந்திருக்கிறாள். ஏன்னா 3 ஞானிகள் யாராவது ஒருத்தர் குட்டையை குழப்பினானா? இல்லை. 3 பேரும் இதோ யூதர்களின் அரசர் இவர்தான் என்று சொல்லி காணிக்கை பொருட்களை கொடுத்தது மட்டுமல்ல, இப்படிதெல்லாம் பெரியவங்களை எப்படி விஷ் பண்றோம், சின்ன பிள்ளைங்கள்லாம் ஹாய், குட் மார்னிங், குட் மார்னிங், ஹாய். பெரியவங்க இருந்தாலும் சரிதான்,
வயசில் பெரியவங்களா அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, ஃபாதராக இருந்தாலும் சரி, ப்ரொஃபஸராக இருந்தாலும் சரி, ஆய் பத்தாவதுக்கு பட்டப்பேர் வச்சுருப்பாங்க, பெருசு குட் மார்னிங் அப்படி ஏதாவது சொன்னாங்களா இவங்க? இல்லை. தாய் மரியாளுடன் குழந்தையை கண்டு நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினார்கள். சாஷ்டாங்க பிரமாணம். நெடுஞ்சான் கிடை சும்மா அப்படி கை கும்பிடல, நெஞ்சுக்கு நேராக வணக்கம் செலுத்துவது சம வயது உடையவர்களுக்கு, முகத்துக்கு நேராக வணக்கம் சொல்வது நம்மை விட பெரியவர்களுக்கு, இறைவனுக்கு தலைக்கு மேல் வைத்து தலைவா உன்னை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன். இது வணக்க முறை. முழுமையாக ஆராதனை செய்ய வேண்டும் என்றால் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணக்கம் செலுத்துதல். யார் செய்தார்கள்? ஞானிகள், தூரத்திலிருந்து வந்தவர்கள். யாருக்கு செய்தார்கள்? பெத்லகேமிலே அந்த சாணி நாத்தத்திலே வைக்கோல் போரில் அந்த முன்னிட்டியில் கிடத்தப்பட்ட குழந்தைக்கு முன்னால் இவர்கள் வணக்கம் செலுத்துகிறார்களே. நம்மளை போல புத்திசாலியா இருக்கிறோம் நினைச்சுக்கிட்டா அட போடா, கேப்பையில் நெய் வடிதுன்னா கேட்குறவனுக்கு புத்தி எங்கடா போச்சு அப்படின்னு பழமொழி ஒன்று சொல்லி, இது இல்லடா ராஜா வேற எங்கேயாவது பார்ப்போம் அப்படின்னு போயிருப்போம். அல்ல, அதுதான் ஞானிகள். குழந்தையை தன் தாய் மரியாளுடன் கண்டு தண்டனிட்டு வணங்கினார்கள், நெடுஞ்சான் கிடையாக வணங்கினார்கள். அதுதான் விசுவாசம். அதுதான் விசுவாசத்தினுடைய ஆழம். இந்த விசுவாசத்தினுடைய ஆழம்தான் நமக்கு தேவை. 2 கொரிந்தியர் 5:7 வாக் பை ஃபெய்த் நாட் பை சைட். வாக் பை ஃபெய்த் நாட் பை சைட். நாம் வாழ்வது விசுவாச வாழ்வு. 2 கொரிந்தியர் 5:7. இந்த விசுவாசத்தின் ஆழம் இத்தகைய பணிவை தரும். அது பெத்லகேம் நகரத்து மாட்டுத் தொழுவத்தில் பிறந்த குழந்தைக்கு முன்னோ அல்லது கல்வாரி மலையில் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அரைகுறை ஆடையுடன் இருக்கக்கூடிய நாசரேனாகிய இயேசு யூதர்களின் அரசன் என்று ஏளனம் செய்த உலகுக்கு முன்னால் இவரே என் அரசன், இவரே என் தேவன் என்று ஏற்றுக்கொள்வது நம்முடைய விசுவாச வாழ்வு. Commit to the Lord your way, trust in him and he will act. சங்கீதம் 37:5. உன் வாழ்வின் முடிவை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவர் பேரில் நம்பிக்கை வைத்திரு, அவரே எல்லாம் செய்வார். அவரே எல்லாம் செய்வார். சில சமயத்தில் வேதத்தின் வரிகளை படிக்கும் பொழுது நமக்கு இதெல்லாம் கதைக்கு ஆகுமா, இதெல்லாம் நடக்குமா, சும்மா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம் அல்லவா? நடக்கும், நிச்சயம் நடக்கும். அதுவும் ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும், வல்லமையான காரியங்கள் நடக்கும். என்னுடைய அனுபவத்தில் நிறைய பார்த்திருக்கிறேன். வல்லமையான காரியங்கள், நினைக்க முடியாத காரியங்கள். பாண்டிச்சேரிக்கு பசிலிக்கா என்பது நினைக்க முடியாத காரியம், நிச்சயமாக சொல்வேன். அப்படி பாண்டிச்சேரிக்கு பசிலிக்கா வர வேண்டும் என்றால் வில்லியனூருக்கு வந்திருக்கணும் முறைப்படி. அருமையான கோவில், அருமையான சரித்திரம், அருமையான பக்தர்கள், ஏராளமான பின்புலங்கள் எல்லாம் இருக்கிறது. முயற்சி செஞ்சால் தானே, லாட்டரி சீட்டு வாங்கினா தானே லட்சம் விழும். லாட்டரி சீட்டு வாங்காமே எனக்கு லட்சம் விழுனா வருமா? வராது. முயற்சி செய்த பிறகு கிடைத்தது. முயற்சியினுடைய விளைவு இன்று இறுதி ஆண்டவர் கோயில் பசிலிக்கா. நினைத்து பார்க்கவில்லை. கிண்டல் செய்தார்கள், கேலி செய்தார்கள். பிள்ளைகள்லாம் ஜெபிப்பாங்க தினம் தினம் திருப்பலியில, எங்கள் ஆலயம் பசிலிக்காக வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்க ஜெபிக்கிறாங்க. ஆமா, ஆசை, பேராசை இந்த ஃபாதருக்கும் அவங்க மக்களுக்கும் வந்துவிட்டதே. என்ன ஒரு உதாரணம்! இறுதி ஆண்டவர் கோயில் இதை விட ஃபேமஸான கோயிலெல்லாம் இருக்குது. ஆலந்தலையில் இருக்குது. காலங்காலமாக இறுதி ஆண்டவர் பக்தி. தூத்துக்குடி பக்கத்தில் மக்களான மக்கள் போகின்ற இடம். பெங்களூரில் சேகர்டாட் இருக்குது, டெல்லியில் சேகர்டாட் இருக்குது. ஆசியாவிலேயே சேகர்டாட் என்ற இறுதி ஆண்டவருக்கு பசிலிக்காவாக உருப்பெற்றது இந்த கோவில் மட்டும்தான். எப்படி வந்தது? முயற்சியின் திருவினை, செபத்தினுடைய வல்லமை,
நல்ல எண்ணத்தோடு செயல்படுங்கள், ஆற்றல் மிகு காரியங்களை தருவார். நினைத்து பார்க்க முடியாத காரியம் நடக்கும். உன் வாழ்வின் முடிவை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு. அவர் பேரில் நம்பிக்கை வைத்திரு. அவரே எல்லாம் செய்வார். இதுதான் நம்பிக்கை, இதுதான் விசுவாசம். Be always formed by the form of divine. நாம் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம், எல்லா மனிதர்களும். உங்களுக்கும் பிற மத சகோதரர்களுக்கு என்ன வித்தியாசம்? மூக்கு கொஞ்சம் பெருசா இருக்குதா, காது கொஞ்சம் பெருசா இருக்குதா, 2 கொம்பு முளைச்சிருக்குதா, என்னதான் வித்தியாசம்? அருட்சாதனங்களை பெற்றிருக்கிறோமே, அவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசத்தை காட்டுகிறோம்? ஏதாவது ஒன்று ஒரு வழியிலே அதைவிட மோசமாகத்தான் இருக்கிறோம், பச்சையாக சொல்ல வேண்டும் என்றால். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? Be always formed by the form of divine. எப்பொழுதும் இறைவனின் சாயலாக இருக்க அழைக்கப்படுகிறோம். நான் அடிக்கடி சொல்வது என்ன? பூவுக்கு வாசம், மனிதருக்கு சுவாசம், கிறிஸ்துவனுக்கு விசுவாசம். அந்த விசுவாசம் எப்படி ஆழமாக இருக்கிறது? ஞாயிறு கடன் பூசை, ஞாயிறு கடன் பூசை என்பதே தப்பு. கடனுக்கு பூசை காண வரணும், ஏதோ வந்தோம் போனோம் என்று அல்ல. திருப்பலியிலே முழுமையாக பங்கேற்கிறோமா? முழுமையாக பங்கேற்கிறோம் என்றால் துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும். கடைசியில் நித்திய சுதுக்கிரியை சொல்லி பிதாசுதன் போட்ட பிறகுதான் கோவிலை விட்டு போக வேண்டும். அதே போன்று துவக்கும் பொழுது இருக்க வேண்டும். ஒரு சின்ன காரியம், இதை நம்மால் செய்ய முடியவில்லையே, நம்ம என்ன பெரிய காரியத்தை செய்ய போறோம்? தடுக்கி விழுந்தால் நம்ம பாண்டிச்சேரியில் கோயில், 5 கிலோமீட்டருக்கு நிச்சயமாக ஒரு கோவில் இருக்கிறது. தினம் தினம் திருப்பலி, காலை மாலை திருப்பலிகள். ஏன் திருப்பலியில் பங்கேற்க முடியாதா? ஒன்று காலை அல்லது மாலையிலே நடக்கக்கூடிய திருப்பலிகளிலே அவ்வளவு முக்கியம் இல்லையா? அது ஃபாதர் நடத்துறார், நேரம் இருக்கிறவங்க போகட்டும். நாங்கள்லாம் வெரி வெரி பிஸி பாடிஸ், எங்களுக்கு நேரம் இல்லை. டோர் டெலிவரியா ஃபாதர் கொடுக்குறாரு, நிறைய பேர் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகவே கூரியரில் வந்துடுது பூசை, ஜாலியாக நாங்கள் பார்த்துக்கிட்டே பல்லு துளக்கிக்கிட்டு மிளகா அரைச்சிக்கிட்டு இட்லி சுட்டுக்கிட்டு பூசை காணுகிறோம். தப்பு இல்லை, நேரம் இருக்கிறது செய்கிறோம். ஆனால் நீ இறைவனுக்காக கொடுக்குற அந்த நேரத்திலாவது பூசை பார்க்குறியா? அதுக்கு நன்றி. பேசாம மானாட மயிலாட பார்க்காம. ஆகவே நம்முடைய நேரத்தை, சிந்தனையை எப்படி கொடுக்கிறோம் ஆண்டவருக்கு? நம்முடைய தாராளம் தியாக சிந்தை எப்படி இருக்கிறது? நம்முடைய குழந்தைகளை, பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம்? இந்த ஞானத்திலே, மறைக்கல்வி அறிவிலே, பக்தியிலே. 7வது 8வது படிக்கிறான் சென்ட் ஜோசப்ஸ்ல, இன்னும் புதுநன்மை வாங்கல, ஜெபம் தெரியல. அவருக்கு உடனே கோபம் வந்துருச்சு. நான் அங்க படிக்கிறேன், இங்க படிக்கிறேன், அதனால படிக்கிறேன், எனக்கு அங்கேயும் படிக்க வேண்டியதா இருக்கு, இங்கேயும் படிக்க வேண்டியதா இருக்கு. பக்கத்தில் இன்னொருத்தந்தாரு, டாய் யாருக்கிட்ட பேசுற? முளைச்சி 3 இலை ஓடல. ஃபாதர் கேட்குறாரு, ஜெபம் தெரியல, இதுல வேற பந்தா பண்றீங்க இருக்கியா? அப்பதான் அடங்குறாரு. உள்ள சரக்கு இல்லை, ஆனா கோபமும் ஆத்திரமும் வரத பாருங்க. அந்தந்த வயதிலே உங்கள் பிள்ளைகளுக்கு அருட்சாதனங்களை கொடுக்க முயற்சிங்க. 5ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் புது நன்மை வாங்க வேண்டும். 6ஆம் வகுப்புல உறுதி பூசல் வாங்க வேண்டும். திருமண தயாரிப்புகள் எப்பொழுதெல்லாம் நடக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் செய்யுங்கள். வயதை தாண்டிய பிறகு பல பிரச்சனைகள் வரும். சின்ன பிள்ளைங்களா வாங்கினாங்கன்னா அவங்கெல்லாம் சம்மனசு போல இருப்பாங்க. கொஞ்சம் வளர வளர என்ன ஆகும்? அங்கே இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க சைட் அடிக்கும், இது பின்னாடி சுத்தம். பொம்பளை பிள்ளைங்க மட்டும் நல்ல பிள்ளைங்கன்னு வச்சுக்காதீங்க. ஐயோ, அதுவும் அது 2 கண்டாப்ப. பசிலிக்காவில் இருக்கிற ஒரு பையன் ஓடி வந்து அறையில் வந்து மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குறான். என்னடா, ஒரு பொண்ணு என்னை துரத்திக்கிட்டு வருது ஃபாதர்ன்றான். காலம் மலை ஏறிடுச்சுங்க இந்த காலத்தில். ஆகவே அந்த வயதுக்குரிய வகையில 10 வயது பிள்ளைகளில அவர்களுக்கு எந்த விதமான சலனமும் இருக்காது. தூதர்களை போல, சம்மனசுகளை போல இருக்கிற பிள்ளைகளுக்கு நாம் புது நன்மை கொடுக்க வேண்டும். அது வளர வளர அதனுடைய வளர்ச்சி, இதெல்லாம் சைக்காலஜி, இதெல்லாம் தப்பு கிடையாது, இல்லை, அதனுடைய வளர்ச்சி. ஆகவே அந்த சமயத்தில் அவர்களுக்கு வேண்டிய படிப்பினையை கொடுக்க வேண்டும். இதுதான் விசுவாச வாழ்வு. இதை நாம் உணர்ந்து வாழ்வோம். செபிப்போம். Lord Jesus Christ, we thank you for bringing salvation to all the nations.
May the gospel of salvation be proclaimed to every nation and to every person. Help me to be a good witness of the joy of the gospel to all I meet. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உலக அனைத்திற்கும் உமது மீட்பை கொணர்ந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். மீட்பின் நற்செய்தி எல்லா மக்களுக்கும் எல்லா நாட்டிற்கும் இனத்திற்கும் அறிவிக்கப்படுவதாக. உமது நற்செய்தியின் மகிழ்ச்சி நிறைந்த சாட்சியாக வாழ வரம் தாரும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன். முதலிருக்கின்ற நாங்கள் இந்த அப்பத்தை பின்பற்ற வாழ்விக்கும் அப்பா மாறும் இறைவன் உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே, உன் காலையிலே பயணமாகுவேன், உண்மைக்கான சாட்சியாய் வாழ்ந்திடுவேன், நான் வாழ்ந்திடுவேன். நன்றி. ஏந்து நிற்போம், ஆசீர் பெறுவோம். இருளில் நின்று உங்களை தம் வியத்தகு ஒளிக்கு அழைத்த இறைவன் தம் ஆசியை உங்கள் மீது பொழிந்து உங்கள் இதயங்களை விசுவாசம், நம்பிக்கை, அன்பில் உறுதிப்படுத்துவாராக. ஆமென். இன்று உலகிற்கு தம்மை வெளிப்படுத்தி இருளில் ஒளி வீசிய கிறிஸ்துவை நம்பிக்கையுடன் நீங்கள் பின்பற்றி வாழ்ந்து உங்கள் சகோதர சகோதரிகள் முன் ஒளி வீச செய்வாராக. ஆமென். கீழ்த்திசை ஞானிகள் விண்மீனை பின்தொடர்ந்து ஒளியின் ஒளியாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மிகுந்த மகிழ்ச்சியோடு கண்டடைந்தது போன்று நீங்களும் இம்மை வாழ்வின் பயணத்திற்கு பின் அவரை விண்ணகத்தில் கண்டு மகிழ்வீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.